தீபாவளியொட்டி வெளியூர் செல்வதற்காக எழும்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சங்கரன். தற்போது எழும்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? மேலும் சிறப்பு ரயில்கள் ஏதாவது அறிவிக்கப்பட்டுள்ளதா? இது குறித்த விவரங்கள். நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னையில் வசிக்கக்கூடிய தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கூட்டமாக ஏற்கனவே சொந்த ஊர்களுக்கு சென்றபடி இருக்கிறார்கள். தற்போது சற்று முன்பு, அதாவது 5:30 மணிக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயில் தற்போது புறப்பட்டு சென்றிருக்கிறது. அந்த ரயிலில் பார்த்தால் அதிக அளவிலான கூட்டம் காணப்படுகிறது. முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளில் பார்த்தால் படிக்கட்டுகளில் கூட உட்கார்ந்து செல்லும் அளவிற்கு கூட்டம் நிரம்பி வழிகிறது. நிறைய பேர் 4-5 பேர் குடும்பமாக வந்திருந்தால் அவர்களுக்கு தக்கல் முறையில் முன்பதிவு செய்திருந்த போது கூட சில பேருக்கு டிக்கெட் கிடைக்காத சூழ்நிலையும் இருப்பதாக பயணிகள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று பார்த்தால் வழக்கமான ரயில்களுடன் கூடுதல் பெட்டிகள் இது போன்ற பண்டிகை நேரத்தில் இயக்கினால் அது பயணிகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பது பயணிகளுடைய கருத்தாக இருக்கிறது. அதேபோல் சிறப்பு ரயில்கள் எதுவும் அதிக அளவில் இயக்கப்படாதது பயணிகளிடையே ஒரு கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சுவிதா ரயில் 1-2 இன்று காலை நெல்லைக்கு இயக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரயில் இயக்கப்பட்டாலும் வழக்கமான கட்டணங்களை விட மிக அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் அது ரயில் பயணியிடையே மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வழக்கமான கட்டணங்களில் அதிக சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு ரயில்வே நிர்வாகம் முன்வர வேண்டும் என்பதும் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதை தற்போது நெல்லை எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் புறப்பட்டு சென்ற நிலையில் அடுத்து 5:45 மணிக்கு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட இருக்கிறது. இதற்காக இந்த ரயிலில் பயணிப்பதற்காகவும் ஏராளமான பயணிகள் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள்.